Assalamu alaikum. Hope you all are doing good. So, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். கை வலிக்க மாவு பிணைஞ்சு அதிக நேரமாக கிச்சனில் நின்று கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய 4 வகையான டின்னர் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்க்கும்போதே எவ்வளவு ஈஸியாக டின்னர் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா கடைகளில் வாங்குற மாதிரியான முட்டை ரொட்டி ஈஸியாக எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முட்டை ரொட்டி செய்கிறதுக்காக வேண்டி 2 கப் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். நான் எடுத்திருக்கிற கப் பார்த்தீங்கன்னா சின்ன டீ கப் அளவுக்கு தான் எடுத்திருக்கிறேன். அண்ட் இந்த மாவு மிக்சிங்கை ஈஸியாக செய்கிறதுக்காக வேண்டி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி பிளெண்டர் கப்பில் நம்ம எடுத்திருக்கிற மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணீர் அளவு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் 1 கப் மாவு எடுத்தீங்கன்னா 2 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த மாவோட மிக்சிங், அதாவது அந்த பதம் வந்து சரியான அளவில் நமக்கு கிடைக்கும். அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து, அண்ட் முக்கியமாக இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பிளேடை வந்து லேசாக கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த பிளேடில் எதுவுமே மாவு ஒட்டாமல் சூப்பராக நமக்கு கட்டி எதுவும் இல்லாமல் பிளெண்ட் ஆகி வாரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இது எல்லாத்தையுமே கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பிளெண்ட் பண்ணின மாவு மிக்சிங்கை இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாவே தண்ணித்தன்மையாகவே தான் இருக்கும். அப்போது தான் நம்ம செய்ய போகிற முட்டை ரொட்டி ரொம்ப தடிப்பம் இல்லாமல் நல்ல சாஃப்டான முறையில் நமக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அது கூடவே ஒரு 3 முட்டை இது மாதிரி பவுலில் எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் கொஞ்சம் போல் கேரட்டை வந்து நல்லாவே தின்னாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 5-6 எடுத்து குட்டியாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையுமே தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எடுத்திருக்கிற முட்டைக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகுத்தூள் அண்ட் கட்டர்தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா இது மாதிரி ஒரு விஸ்கால பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வச்சிருந்த கேரட் அண்ட் வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்க. இதை விட எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு லீக்ஸுமே சேர்த்துக்கலாம். அப்போ கடையில் வாங்குற மாதிரியே அந்த டேஸ்ட்டும் வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும். இது எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம முட்டை ரொட்டி செய்யும் போது இந்த முட்டை மிக்சிங் நமக்கு போதாமல் போயிட்டு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 முட்டை தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான் முட்டை ரொட்டியோட ப்ராசஸிங். அடுத்ததான் முட்டை ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இது மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேன் சூடாகிறதுக்கு முதல் தான் மாவு மிக்சிங்கை வந்து ஊற்ற வேண்டி இருக்கும். ஸோ இது மாதிரி லேசாக எண்ணெய் தடவுனதுக்கு அப்புறமா ஒரு தோசை கரண்டியில் ஒரு ஃபுல்லாகவே நிறைச்சி ஒரு தோசை கரண்டி ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஊற்றும் போதே இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணித்தன்மையாக தான் இருக்கும். ஊற்றினதுக்கு அப்புறமா லேசாக அந்த பேனை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒரு ஷீட் அளவுக்கு நமக்கு கிடைக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த மேலே இருக்கிற மாவு வந்து லேசாக வெந்துட்டு வரும்போது எக்ஸாக்டாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா அதோட மேல் பகுதியில் நாம் செஞ்சிருக்கிற இந்த முட்டை மிக்சிங்கை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் முட்டை மிக்சிங் சேர்க்கும் போது இன்கேஸ் முட்டையோட அந்த தண்ணி வந்து லேசாக வடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அந்த முட்டை வந்து வடிஞ்சாலுமே அந்த ரொட்டிக்குள்ளே தான் இருக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் இது மாதிரி எப்படியுமே நம்ம முட்டை மிக்சிங் சேர்க்கும் போது லேசாக வடிய பார்க்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நான் சொல்லியிருக்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் முட்டை ரொட்டி செஞ்சிடலாம். அண்ட் கீழ் பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஷீட் வந்து லேசாகவே கலண்டு வர மாதிரி இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம முட்டை ரொட்டியோட ஷேப் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெட்டி வடிவத்தில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷீட்டை வந்து, அதாவது இந்த ரொட்டியை வந்து நம்ம மடித்து எடுத்துக்கலாம். முதல்ல இது மாதிரி ஒரு பகுதியை மடித்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா அதோட ஆப்போசிட் பகுதியில் இருக்கிற இந்த பகுதியையும் அதே அளவில் மடித்து விட்டுடுங்க. அண்ட் மிஞ்சி இருக்கிற 2 பகுதியையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டு
விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே அந்த முட்டை ரொட்டியோட ஷேப்பை வந்து நமக்கு எடுத்துடலாம். நீங்கள் தாராளமாக ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிங்க அப்படின்னா ஒரு 1 மினிட்லேயே இந்த முட்டை ரொட்டி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஆயில் வந்து மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த முட்டை ரொட்டியை 2 பகுதியுமே நல்ல அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழ் பகுதியை வந்து நான் திருப்பி போட்டதும் அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைச்சிருக்குது இல்லையா? அதே மாதிரி கீழ் பகுதியும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பேன்ல இருந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக உள்ளுக்கு இருக்கிற முட்டை வந்து வேகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பூனை வந்து லேசாக மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும் போது உள்ளுக்கு இருக்கிற முட்டை அண்ட் நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் கேரட் எல்லாமே வேகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ அவ்வளவுதான், முட்டை ரொட்டி ஈஸியாகவே ஒரு 1 மினிட்ல நம்ம செஞ்சிட்டோம். ஸோ பிகினர்ஸுக்காக வேண்டி இன்னும் ஒருக்கா சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்து விட்டுடுறேன். எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான், இது மாதிரி மாவு மிக்சிங்கை பேனில் ஊற்றும் போது நம்ம வந்து பேன் வந்து சூடாகாமல் இருக்காமல் பார்த்துக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி லேசாக பேனை வந்து தண்ணி தொளிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த சூடு வந்து ஈஸியாகவே தணிஞ்சிடும். அதுக்கப்புறமா லேசாக இது மாதிரி ஆயில் பூசிக்கொள்ளுங்க. முக்கியமாக பேன் சூடாகிறதுக்கு முதல் மாவு ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு பேனில் ஒட்டாமல் ஈஸியாக ரொட்டேட் பண்ணி ரொட்டி செய்கிறதுக்கு நமக்கு பெரிய உதவியாக இருக்கும். மேல் பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற முட்டை மிக்சிங்கில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அண்ட் அதுவுமே கீழ்ப்பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முன்ன சொன்ன மாதிரி நம்ம இது ஒரு பெட்டி வடிவத்தில் மடித்து எடுத்துக்கலாம். 2 பகுதியும், அதாவது சைடில் இருக்கிற 2 பகுதியும் இது மாதிரி மடித்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மிஞ்சிருக்கிற பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே முட்டை ரொட்டி செஞ்சிடலாம். அண்ட் கட்டாயமாக நம்ம ஆயில் பூசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஆயில் பூசுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதி அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக வேண்டிதான் கொஞ்சம் போல் ஆயில் ப்ரஷ் பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் இது மாதிரி 2 பகுதியுமே அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அப்படி இல்லாட்டி டின்னருக்கோ நம்ம சோம்பலாக இருக்கிற நேரத்தில் பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் நமக்கு இது மாதிரியான ஈஸியான ரெசிபி ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் எடுத்திருந்த 2 டீ கப் கோதுமை மாவில் சரியாக 10 முட்டை ரொட்டி செய்யக்கூடியதாகவுமே இருந்தது. ரொம்ப ஈஸியான மெத்தட் மாதிரியே அதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக சின்ன பிள்ளை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் மெனுவாக கூட நீங்கள் அதை அனுப்பி வைக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்கும்போதே எக்ஸாக்டாக அந்த முட்டை ரொட்டியை நான் வந்து பிக்கிற நேரம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் 2ஆவதாக பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஸ்விஸ் ரோல். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக இந்த ரெசிபியுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல சிக்கன் ஸ்விஸ் ரோல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி மீடியம் சைஸ் உள்ள 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதிலே முக்கியமாக இது மாதிரி நல்லாவே தின்னாக கட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரோல் செய்யும் போது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அழகான ஷேப்பில் செய்யக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஒரு 150 கிராம் சிக்கனை மஞ்சள் உப்புத்தூள் போட்டு வேக வச்சு முக்கியமாக இது மாதிரி பிளெண்டரில் லேசாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக கிடைக்கும். ஸோ நமக்கு ரோல் செய்கிற நேரம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சட்டி சூடாகினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கறி செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு ஆயில் சேர்த்தாலே போதும். ஆயில் லேசாக சூடாக்கிட்டு வரும்போது வெட்டி வச்சிருக்கிற எல்லா வெங்காயத்தையுமே சேர்த்து இது மாதிரி வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண மாதிரி வெங்காயத்தை எடுக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. லேசாக கலர் மாறும் போது நம்ம எடுத்திருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு கை விடாமல் இது மாதிரி வதக்கினீங்க அப்படின்னா சிக்கன் எல்லாமே நல்லா அழகாக ரோஸ்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே என்னென்ன மசாலா பவுடர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதை பார்த்துடலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள், அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மிளகுத்தூளும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இதில் போட்டிருக்கிற இந்த மசாலா தூள் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் அரைக்கட்டும், சில்லி பவுடர் அரைக்கட்டும், இது எல்லாத்தையுமே கூட்டி குறைச்சி கொள்ளுங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மசாலா பவுடர் எல்லாத்தையுமே இந்த கறியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
அதுக்கப்புறமா வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லாவே ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சிக்கன் வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்குன்னா இந்த மூணுமே ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போதான் நம்ம சிக்கன் ஸ்விஸ் ரோல் செய்யும் போது எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் அழகான ஷேப்ல நமக்கு கிடைக்கும். எக்ஸாக்டா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே கறியை நல்லா செஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததா ரோல் ஷீட் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். 250 மில்லி கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதுக்கு மைதா மாவும் எடுத்துக்கலாம். பொதுவாக ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா கோதுமை மட்டும்தான் இருக்கும் இல்லையா. ஸோ கோதுமை 2 கப் எடுத்திருக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இந்த ஆயிலுக்கு பதிலாக பட்டர் கூட மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக இன்றைக்கு பிளெண்டரில் தான் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா கையால் நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் அசால்ட்டாக பிளெண்ட் பண்ணிடலாம். அப்போதான் நமக்கு ஸ்விஸ் ரோல் செய்யும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 2 கப் மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் 3 கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொண்டாலே போதும். தண்ணியோட அளவை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த மாவு பெட்டர் வந்து எந்த ஒரு பிழையும் இல்லாமல் சரியான மெத்தடில் சரியான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸோ அது கூடவே மாவை சேர்த்துக்கொள்ளுங்க. சீனி, ஆயில் இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பிளெண்ட் பண்ணின மாவை இது மாதிரி ஸ்ட்ரைனர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயமாக பிளெண்டரில் தான் மாவை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு விஸ்க் இருந்தால் 2 நிமிஷத்துக்கு கை விடாமல் பீட் பண்ணிட்டீங்கன்னா கட்டி இல்லாத மாதிரி உங்களுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு குயிக்காக டின்னர் செய்யணும்னா பிளெண்டரை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ மாவோட பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணித்தன்மையும் இல்லாமல் கட்டித்தன்மையும் இல்லாமல் வீடியோவில் பார்க்குற மாதிரி இடைப்பட்ட பதத்தில் இருந்தால் நமக்கு ஈஸியாகவே இந்த ஷீட்டை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஷீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். பேன் லேசாக சூடாக்கிட்டு வரும்போது கொஞ்சம் போல் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கிற மாவை இது மாதிரி கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக மாவு சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் தோசை கரண்டியால் மாவை ஊற்றி லேசாக பேனை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அழகான வட்ட வடிவ ஷீட்டில் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துட்டிங்கன்னா நம்ம செய்ய போகிற சிக்கன் ஸ்விஸ் ரோல் ரொம்ப தடிப்பமாக நமக்கு கிடைச்சிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல தின்னான ஷீட்டாகவே செய்ய பாருங்கள். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இந்த ஷீட்டை வந்து நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம செய்கிற ஷீட்டை கீழ்ப்பகுதி நல்லா வெந்துட்டு வரும்போது அதோட ஓரம் எல்லாமே பேனில் இருந்து தானாக கலண்டு வரும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அதை திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. திருப்பி போட்டதும் பார்த்தீங்கன்னா உடனே சின்ன சின்ன பபிள்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். அந்த பபிள்ஸ் எல்லாத்தையுமே லேசாக ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த சப்பாத்தியெல்லாம் உப்பி வரும் இல்லையா, அது மாதிரி எக்ஸாக்டாக நம்ம செய்கிற ஷீட்டுமே நல்லா உப்பி வரும். ஸோ மாறி மாறி 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக ஒரு பகுதியை 100% நல்லாவே வேகிற அளவுக்கு, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு பகுதி இது மாதிரி ஒரு 50% வெந்தா நமக்கு போதும். அதே மெத்தடில் நம்ம செஞ்சிருந்த மாவு எல்லாத்துலேயுமே ஷீட் செஞ்சு எடுத்துக்கலாம். பிகினர்ஸுக்காக இன்னொரு முறை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஷீட் செய்யும்போது பேனில் வந்து ஷீட் ஒட்டுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்கிற நேரம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போவுமே மாவு ஊற்றுற நேரம் ஸ்டவ்வில் இருந்து இது மாதிரி பேனை கையில் தூக்கி பிடிச்சிக்கொள்ளுங்க. அண்ட் அதில் முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது போல் டிஷ்யூ வச்சு லேசாக தொடச்சி விட்டுடுங்க. நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக வேண்டி கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்து இது மாதிரி தொடச்சி காட்டிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பேன்ட சூடு 30% இல்லாட்டி 20% இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாவு ஊற்றுற நேரம் பேன்ட சூடு தணிஞ்சிட்டுதா அப்படின்ற ஒருக்கா டபுள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வளமை மாதிரியே நீங்கள் தோசைக்கெல்லாம் மாவு ஊற்றுற மாதிரி இந்த ஷீட்டுக்குரிய மாவு இது மாதிரி ஊற்றுனதுக்கு அப்புறமா லேசாக 2 தரம் ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே நல்ல தின்னான லேயருக்கு இந்த ஷீட்டை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். கீழ்ப்பகுதி வந்துட்டு வரும்போது ஷீட்டை திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக ஒரு பகுதி 100%, அடுத்த பகுதி 50% வேகிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நம்ம செஞ்சிருக்கிற எல்லா மாவுலையும் இதே மெத்தடில் ஷீட்டை செஞ்சு எடுத்துடலாம்.
எடுத்திருந்த 2 கப் கோதுமை மாவில் 7 ஷீட் செய்யக்கூடியதாக இருந்தது. எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு அப்படியே பராட்டா மாதிரியே இருந்தது. ஒவ்வொரு ஷீட்டையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளங்கையால் பொத்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் சூப்பர் சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்குமே இதே மாதிரி ஷீட் தான் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வாங்க நம்மளோட சிக்கன் ஸ்விஸ் ரோல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சிருந்த ஒவ்வொரு ஷீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி 100 வீதமும் அடுத்த பகுதி 50 வீதமும் வேக வச்சு எடுத்து அதில் 100 வீதம் வெந்த பகுதியை மேலே வர்ற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருந்த ஃபில்லிங்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் இது மாதிரி வச்சு நல்லாவே ஒரு தின்னான ஸ்பூனால் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ஃபில்லிங்ஸை நல்லாவே தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சிக்கன் ஸ்விஸ் ரோலை வந்து ரோல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா வீடியோவில் பார்க்குற மாதிரி எக்ஸாக்டாக நம்ம ரோலெல்லாம் எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி சுற்றினீங்க அப்படின்னாலே போதும். பட் நீங்கள் கவனிக்க வேண்டிய சின்ன விஷயம், சுற்றுற நேரம் நல்லாவே டைட் பண்ணி சுற்றி கொள்ளுங்க. அப்போதான் லேயர் ஒன்றும் கலண்டு போகாமல் அழகான பெர்ஃபெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா 2 சைட்லேயும் 1 இன்ச் அளவில் கட் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ரோல் மாதிரி இருக்குது இல்லையா, இதையுமே நடுவில் சின்னதாக ஒரு கட் போட்டு விட்டீங்க அப்படின்னா கையில் பிடிச்சி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 5 இன்ச் அளவான ரோலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம செஞ்சுருந்த எல்லா ஷீட்ஸ்லையுமே இந்த ரோலை செட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மொசரலா சீஸ் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இது மாதிரி மொசரலா சீஸ் கொஞ்சம் போல் நம்ம ஃபில்லிங்ஸை வச்சதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமாக இது மாதிரி சீஸ் வச்சு அதையுமே ரோல் பண்ணி கொள்ளுங்க. அண்ட் இன்னும் ஒரு ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு சொசேஜஸ் கூட ஃப்ரை பண்ணி இது மாதிரி நடுவில் வச்சு நல்லாவே ரோல் பண்ணிங்க அப்படின்னா கடிக்கும் போது சொசேஜஸும் கடிப்பட்டு சாப்பிட்ற நேரமும் இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்திருக்கிற எல்லா ஷீட்ஸையுமே இதே மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாகவே 14 ரோல்ஸ் செய்யக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு ரோல்ஸையும் பார்த்தீங்கன்னா அழகான ஷேப்பில் பெர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குது. ஸோ அடுத்ததாக இதை எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். பேன் சூடாகிட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக பட்டர் சேர்த்துறாதீங்க. பட்டர் லேசாக சூடாகிட்டு வரும்போது நம்ம செஞ்சிருக்கிற சிக்கன் ஸ்விஸ் ரோல் எல்லாத்தையுமே ஒன்றொண்டா வச்சுக்கொள்ளுங்க. முக்கியமாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னாலும் தீஞ்சு போயிடும். அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஷீட்டில் எல்லா பட்டருமே உறிஞ்சி ஊறி போன மாதிரி போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லா பகுதியும் அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாமே அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறமா பேனில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்க. இதே மெத்தடில் நம்ம செஞ்சிருக்கிற எல்லா ஸ்விஸ் ரோலையுமே ஒன்றொண்டா அழகாக குக் பண்ணி எடுத்துடலாம். முக்கியமாக இது டின்னர் ரெசிபி மட்டும் இல்லை, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றாங்களா இருந்தால் உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வர்ற கெஸ்ட் மறக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஸோ அவ்வளவுதான், ஈஸியான முறையில் சிக்கன் ஸ்விஸ் ரோல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கட்டும் உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மூன்றாவதாக பார்க்க போகிற ரெசிபி தான் பொல் ரொட்டி. மாவு பிசைஞ்சு கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பொல் ரொட்டி செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம். பொல் ரொட்டி செய்கிறதுக்கு 2 கப் அளவில் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். அதாவது 250 கிராம் கோதுமை மாவு, அது கூடவே 1/2 கப் அளவில் தேங்காய்ப்பும் எடுத்துக்கொள்ளுங்க. இதை விட நீங்கள் அதிகமாக தேங்காய்ப்பு சேர்த்தாலும் பரவாயில்லை. பட் தாராளமாக 2 கப் கோதுமைக்கு 1/2 கப் தேங்காய்ப்பு போதுமானதாக இருக்கும். முதல்ல இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பொதுவாக பொல் ரொட்டியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய்ப்பு சேர்க்கறதுனால ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல மொறுமொறுப்பு தன்மையும் நமக்கு கிடைக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தேவைப்படும். நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இல்லாட்டி நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப உங்களுக்கு நல்ல ப்ளஃபியாக நல்ல என்ன சொல்கிறது பொங்கின மாதிரி ரொட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக ஈஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீனியும் சேர்த்து இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
நம்ம செய்ய போகிற போல் ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். அண்டு மாவோட முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இளம் சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இது மாதிரி விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் அந்த ரொட்டிக்குரிய பதம் வந்து நமக்கு சரியான அளவில் கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப தண்ணித்தன்மையாக இருந்துட்டு அப்படின்னா நம்ம செய்ய போகிற ரொட்டியோட சாஃப்ட் தன்மை குறைவாக கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து பேனில் போடுற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இது மாதிரி மாவு எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். 1 ஹவருக்கு அப்புறமா இது மாதிரி மாவை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் இது மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பதம் நம்ம ரொட்டி செய்கிறதுக்கு ரொம்ப சரியான பதமாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்யும் போதும் இந்த கன்சிஸ்டன்சியை சரியாக பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேன் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பெரிய பேன்லேயும் செய்யலாம், பட் சின்ன பேன் பார்த்தீங்கன்னா அழகான வட்டமாக குட்டி குட்டி ரொட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ இது மாதிரி பேன் சூடாகினதும் கொஞ்சம் போல் ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அப்படி இல்லாட்டி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் சரியான அளவில் நீங்கள் சேர்த்துக்கொண்டீங்கன்னா ஈஸியாகவே ஒரு 1 மினிட் 2 மினிட்ல உங்களுக்கு இந்த ரொட்டியை செய்யக்கூடியதா இருக்கும். ரொட்டியோட கீழ்ப்பகுதி வேகும் வரைக்கும் பேனை மூடியே வச்சுக்கொள்ளுங்க. கீழ்ப்பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி ரொட்டியை பெரட்டி விட்டுடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் இல்லாட்டி 1.5 மினிட்லேயே இந்த ரொட்டி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேனை வந்து மூடி வைக்கிறதுனால ரொட்டி நல்லாவே குயிக்காக வேகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் 2 பகுதியுமே கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்ததுக்கு அப்புறமா லேசாக இது மாதிரி ஒரு ஸ்பூனால் ரொட்டியை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உள்பகுதி எல்லாமே குயிக்காக வேகிறதுக்கு நமக்கு ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ரொட்டியை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பெரட்டி நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி நம்ம செஞ்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே ரொட்டி செஞ்சிடலாம். இது மாதிரி கொஞ்சம் போல ஆயில் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. 1 ஸ்பூன் அப்படி இல்லாட்டி 1.5 ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்துறாதீங்க, ஏன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா இதை மூடி வச்சு நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு சமைக்க நேரமே இல்லைன்னு பிஸியாக இருக்கும் போதும் சரி, நமக்கு சமைக்கிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சோம்பலாக இருக்கும் போதும் சரி, இது மாதிரி ஈஸியான குயிக்கான ரெசிபி வந்து நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷமாக தெரியும். அதுலேயும் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் நமக்கு லேடிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருப்போம். அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் இந்த பொல் ரொட்டியோட நல்ல ஒரு மாசி போட்ட பொல் சம்பளோட சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். நம்ம கையால் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பொல் ரொட்டி செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் நல்ல வாசத்தோட, அதாவது தேங்காய் பூ வந்து ரொட்டிக்கு போட்டதுக்கு அப்புறமா அந்த ரொட்டி ஒரு வித்தியாசமான வாசம் கிடைக்கும் இல்லையா? அதே வாசத்தோட அதே டேஸ்ட்டோட ரொம்ப சுலபமாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரொட்டிகளை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் இருந்தால் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 4ஆவதாக பார்க்க போகிற ரெசிபி தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியான கறி ரொட்டி. இது நீங்கள் டின்னராகவும் செய்யலாம், அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் இதை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு சுலபமாக இதை வந்து ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல கறி செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி 200 கிராம் இறைச்சி வேக வச்சு அதையுமே சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அண்ட் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த உருளைக்கிழங்கு நல்லாவே சின்ன சைஸ் அப்படின்றதுனால ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். நீங்கள் நல்ல பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு போடுறதா இருந்தால் தாராளமாக 3 போதும். அதையுமே மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரிங் ஆனியன், அப்படி இல்லாட்டி லீக்ஸ் கொஞ்சம் போல் நீட்ட வாக்கில் கட் பண்ணி
எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இப்போ வந்து கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சட்டி சூடாகினது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப அதிகமாக ஆயில் சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமா கறி வந்து ஆயிலி தன்மையாக இருந்துடும். அதுக்கப்புறமா நாம் வந்து வெட்டி வச்சிருக்கிற இறைச்சி துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம கடையில் வந்து கறி ரொட்டி அரிக்கட்டும், இறைச்சி ரொட்டி அரிக்கட்டும் இதெல்லாம் வாங்கி சாப்பிடும்போது அதுக்குள்ளே இருக்கிற இறைச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை பண்ணி அப்படி இல்லாட்டி காஞ்ச இறைச்சி போட்டு தான் செய்வாங்க. ஸோ எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னா முதலாவது இந்த மாதிரி ஆயிலில் வந்து இந்த இறைச்சி எல்லாத்தையும் லேசாக ரோஸ்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த கறி ரொட்டியை கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி எல்லாமே கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதாவது ஃப்ரை பண்ண அந்த பருவத்தில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போதே லேசாக ஃப்ரை பண்ண ஒரு பதம் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த கறி ரொட்டி இறைச்சி ரொட்டிக்கு இது மாதிரி சின்னதாக நறுக்கி நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது தான் அந்த ஷேப் வந்து அதாவது கறி ரொட்டியோட ஷேப் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் லேசாக வேகிறதுக்காக வேண்டி கறிக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அதையுமே லேசாக வதக்கும் போது முக்கியமாக இந்த வெங்காயத்தோட கலர் வந்து லேசாக பிங்க் கலராக மாறும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல தான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் போல கட்டர் தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகளும் இது சாப்பிடணும் அப்படின்றதுக்காக காரம் வந்து நல்லாவே குறைவாக போட்டிருக்கிறேன். இதுவே நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காரத்தை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ அந்த ஆயிலில் வந்து இந்த மசாலா தூள் வெங்காயம் இது எல்லாத்தையுமே லேசாக பெருனதுக்கு அப்புறமா நான் வேக வச்சிருந்த இந்த கிழங்கு எல்லாத்தையுமே நல்லாவே மசிச்சு எடுத்திருக்கிறேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து அது கூடவே இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படி இல்லாட்டி லீக்ஸையும் சேர்த்து அந்த வெங்காயம் கறிகள் எல்லாமே இந்த கிழங்கோட மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி நம்ம இந்த கறியை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கட்லெட்டுக்கெல்லாம் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக கறி செய்வோம் இல்லையா, தண்ணி தன்மை இல்லாத மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்ட்டு அதே பதத்தில் இந்த கறியை செஞ்சு எடுக்கும்போது நம்மளோட கறி ரொட்டி இல்லாட்டி இறைச்சி ரொட்டியாக இருக்கட்டும் அந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த கறியை பார்க்கும்போது அந்த எந்த பதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கறி எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ரொட்டி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீ கப் அளவில் தான் எல்லாமே எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப் முறைப்படி இந்த அளவுகளை சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே அந்த ரொட்டி சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கிறேன். இது வந்து கோகனட் ஆயில் கூட இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் நான் எந்த கப்பில் இந்த அளவுகள் எடுத்தேனோ அதே கப் அளவில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். கோதுமை மாவுலையும் செய்யலாம், அதே மாதிரி மைதா மாவில் கூட உங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அந்த முட்டையை அடித்து ஊற்றிக்கொள்ளுங்க. அண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணி இந்த ஃப்ரெஷ் மில்க் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக தாராளமாக தேங்காய் பால் கூட இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்கால நல்லாவே இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பாலோட நல்லா முட்டை சேர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த கோதுமை அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த விஸ்காலேயே லேசாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த கோதுமை வந்து பால்லையோ தண்ணிலையோ இது மாதிரி கரைக்கும் போது கண்டிப்பாக லேசான சின்ன சின்ன கட்டிகள் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கட்டி எல்லாத்தையுமே கம்மி பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவையும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பிளெண்டர் ஜாரில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த மிக்ஸ் பண்ண மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்மூத்தான ஒரு மாவு மாதிரி நாம இது மாதிரி பிளெண்ட் பண்ணி ஒரு வடி வச்சு எல்லாத்தையுமே வடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பிளெண்டர் ஜார்லையோ அப்படி இல்லாட்டி எந்த பாத்திரத்தில் இந்த மாவுகள் எடுத்து வச்சுருந்தோமோ அதுக்கு ஆல்ரெடி எடுத்திருந்த டீ கப் அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த ஓரங்கள் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம கழுவி விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி அதையுமே வடித்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிற ரொட்டி வந்து லேசான ஒரு தண்ணி தன்மையாக இருந்தால் அந்த லிக்விட் பதத்தில் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ரொட்டி செய்கிறதுக்கு. ஸோ இதில் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு தோசை ஊற்றுறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த ஒரு பதத்தில் தான் இந்த மாவு எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன்.
அடுத்ததாக ரொட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பேன் வந்து லேசாக சூடாகுனது கொஞ்சம் போல் ஆயில் விட்டு அந்த ஆயிலை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி பூசிக்கொள்ளுங்க. மாவை வந்து பேனில் ஊற்றுறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நெருப்புல இருந்து, அதாவது ஸ்டவ்ல இருந்து கொஞ்சம் மேலே வாக்கில் தூக்குன மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த மாவு வந்து அந்த பேனில் ஒட்டி பிடிக்காம இந்த ரொட்டேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டவ்ல வச்சு இது மாதிரி மாவை ஊற்றிட்டோம் அப்படின்னா இது மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது மாவு வந்து ரொட்டேட் ஆகாது. ஏன்னா அந்த சூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குயிக்காக வெந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி நல்ல லிக்விட் தன்மையில செஞ்சதுனால முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஸ்டவ்ல எடுத்ததுக்கு அப்புறமாவே நல்லாவே ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறமா அந்த ரொட்டியை வந்து நம்ம மாற்றி போட்டுக்கலாம். பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பசிய தேவையில்ல, கையால் இது மாதிரி லேசாக ஒரு ரொட்டியாக செஞ்சதுக்கு அப்புறமா அது என்ன ஷேப்பில் செஞ்சு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70% அப்படி இல்லாட்டி ஒரு 80% குக் பண்ணுற அளவுலேயே இந்த ரொட்டி ஒவ்வொண்டா எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒருக்கா நான் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்னொரு கிளிப்புமே எட் பண்ணியிருக்கிறேன். லேசாக ஆயில் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் இருந்து பேனை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு கப் அளவு, அதாவது தோசை ஊற்றுற கரண்டியால் ஒரு கரண்டி மாவு சேர்த்து இது மாதிரி லேசாக ரொட்டேட் பண்ணும்போதே அழகான வட்ட வடிவத்தில் ஒரு ரொட்டி மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை வந்து நல்லாவே 100% அளவுக்கு குக் பண்ணி எடுத்துட வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 70% அப்படி இல்லாட்டி 80% நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நம்ம அந்த கறி ரொட்டி செய்யும்போது அந்த ஷேப் வந்து லேசாக மடித்து எடுத்துக்கொள்ள முடியும். சோ இதே மாதிரி நம்ம எல்லா ரொட்டிகளையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக நம்ம இந்த இறைச்சி ரொட்டி கறி ரொட்டி கடையில் வாங்குறதா இருந்தால் 2 ஷேப்பில் வாங்குவோம் இல்லையா? ஒன்று வந்து ரோல் வடிவமாக இருக்கும், அதே மாதிரி முக்கோண வடிவமாக இருக்கும். முதல்ல நம்ம இந்த ரோல் வடிவம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கறியை இது மாதிரி வச்சதுக்கு அப்புறமா அதை பெட்டி ஷேப்புக்கு மாதிரி கையால் செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ரோல்ஸ் வந்து எப்படி சுற்றுவோமோ அதே மாதிரி 2 பகுதியை மடித்து விட்டதுக்கு அப்புறமா அதை லேசாக ரோல் பண்ணி விட்டாலே அந்த பாக்ஸ் ஷேப்பில் மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் இது மாதிரி செய்யும் போது இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரு இலாஸ்டிக் தன்மை ஒரு ரொட்டி மாதிரி தான் இருக்கும். நமக்கு இது மாதிரி ரோல் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட கைகளால் அந்த கறி ரொட்டி இறைச்சி ரொட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் இருக்கும். உருண்டை வடிவத்தில் இல்லாமல் ஒரு பெட்டி வடிவத்தில் இருக்கும். ஸோ அந்த வடிவத்தை வந்து நீங்கள் கைகளால் இது மாதிரி தட்டி எடுக்கும்போது எக்ஸாக்டாக கடையில் வாங்குற அந்த கறி ரொட்டி ஷேப் வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது முக்கோண வடிவ ரொட்டி. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டி 2 ரொட்டி செஞ்சதுக்கு அப்புறம் 3வது ரொட்டி வந்து அசால்ட்டாக செஞ்சிருவீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கறியை வந்து நடுவில் வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கைகளால் ஒரு முக்கோண வடிவத்துக்கு அந்த கறியை வந்து செட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது மாதிரி நம்ம கறியை வந்து அழகான வடிவத்தில் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரொட்டியில் வந்து ஒரு பகுதியை கவர் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி மேல் பகுதியையும் கவர் பண்ணுற மாதிரி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற அந்த துண்டை வந்து இது மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா அடுத்த பகுதியை வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் இது மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமாவே நம்ம அதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோண வடிவ ஒரு ரொட்டி. எக்ஸாக்டா நம்ம கடையில வாங்குற மாதிரியான ஒரு முக்கோண வடிவ ரொட்டி. அதுல இந்த பகுதியை மட்டும் லேசா கைகளால உள்ளுக்கு மடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கறி ரொட்டி வந்து நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அண்ட் அதோட ஷேப் வந்து சீர்மையா வரணும் அப்படின்றதுக்காக கைகளால இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த முக்கோண வடிவத்தை வந்து அழகா எடுத்து கொள்ளுங்க. ஸோ இந்த முக்கோண வடிவம் செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நான் இன்னொரு கிளிப்புமே அதை என்ன மாதிரி மெத்தட்ல செய்யறது அப்படிங்கிறத சேர்த்திருக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு முக்கோண ஷேப் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு ரொட்டி ஒன்று எடுத்துடலாம். அதுக்கு வந்து கறிகளை இது மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா கைகளால் ஒரு முக்கோண ஷேப் வந்து நம்ம இது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா மேல் பகுதியை இது மாதிரி மடிச்சு கொள்ளுங்க. அதே அளவில் கீழ்ப்பகுதியை மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா சைடில் இருக்கிற பகுதியை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி முக்கோண ஷேப்பில் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பகுதியை வந்து முதல்லையே முக்கோண வடிவத்தில் இது மாதிரி மடிச்சதுக்கு அப்புறமாவே அந்த ரொட்டியை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி அதை வச்சுக்கொள்ளுங்க. அப்போதான் அந்த எக்ஸாக்டாக அந்த முக்கோண ஷேப் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நுண்ணிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சிடலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் முன்ன சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துடும். அதுக்கப்புறமா இது மாதிரி வெளியில் தள்ளிட்டு இருக்கிற இந்த பகுதியை உள்ளுக்கு கைகளால் மடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பர்பான கடையில் வாங்குற எக்ஸாக்டாக அதே கறி ரொட்டி வந்து நமக்கு வீட்டிலே செஞ்சிடலாம். அண்ட் மறக்காமல் முக்கியமாக இந்த ஷேப்பை வந்து கைகளால் அழகாக தட்டி எடுத்துக்கொள்ளுங்க.
ஸோ இது மாதிரி 5 முக்கோண வடிவத்தில் கறி ரொட்டியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி ஷேப் கறி ரொட்டி 5மே செஞ்சுருந்தேன். இதை நம்ம எப்படி ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். பொதுவாக கடைகள்லாம் இந்த பராட்டா செய்கிற பெரிய கல்லில் தான் இந்த கறி ரொட்டி இறைச்சி ரொட்டி எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நானுமே அன்றைக்கி கல் தோசை தவாவில் தான் அதை வந்து ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கல் லேசாக சூடாகுனதும் இது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறேன். அப்போ தான் அது வந்து ஸ்டிக் ஆகாமல் நல்லபடியாக ரோஸ்ட் ஆகி வரும். அண்டு முக்கியமாக நம்ம இது மாதிரி தவாவில் போடுறதுக்கு முதல்ல அந்த ஷேப்பை வந்து ஒருக்கா நல்லபடியாக சரி செஞ்சுக்கணும். ஏன்னா நல்லாவே ரோஸ்ட் ஆகுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பெட்டி ஷேப் அப்படி இல்லாட்டி முக்கோண ஷேப்பாக இருந்தால் அந்த ஷேப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே கல் நல்லா சூடாகுனது ஒண்டொண்டா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வளமையாகவே நம்ம வீட்டில் ஒரு கறி ரொட்டி செய்கிறதா இருந்தால் அதுக்கு கை வலிக்க மாவு பிசைஞ்சு அதை ஊற வச்சு பராட்டா மாதிரி தட்டி அந்த கறி ரொட்டி செஞ்சு முடிகிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிரும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு 1/2 hour கூட உங்களுக்கு அதிகம்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக அப்படி இல்லாட்டி ஒரு இன்ஸ்டன்ட் டின்னராகவோ ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை வந்து சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரி ஒவ்வொரு பகுதியும் ரோஸ்ட் ஆகுனதுக்கு அப்புறமா அந்த 4 பக்கங்களையும் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்றாலே சூப்பராக நம்ம ஒரு கடையில் எப்படி வாங்குவோமோ அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட டேஸ்ட் குறையாமல், ஈவன் இதை வந்து யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்தாங்கண்டா நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது மாதிரி நாம் ஒரு ரொட்டி செஞ்சு தான் செஞ்சோம் அப்படின்ட்டு. மற்றபடிக்கு அவங்க நம்பவே மாட்டாங்க. எக்ஸாக்டாக கடையில் வாங்கி சாப்பிட்டு அது எப்படி இருக்குமோ எக்ஸாக்ட் அதே டேஸ்ட்டில் தான் இந்த கறி ரொட்டியுமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி 4 பக்கங்களும் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கல்லில் இருந்து ஒவ்வொரு ரொட்டியாக நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் போல் இது மாதிரி நீங்கள் ஒரு டிஷ்யூக்கு மேலே அப்படி பேப்பர் மேலே வச்சுருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். ஸோ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவுமே இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி அந்த கல்லில் வந்து 4 பக்கங்களும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோமோ அதே மெத்தடில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போல் ஆயில் போட்டு அந்த முக்கோண ஷேப் கறி ரொட்டிகளையும் அந்த ஷேப்பை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி ஒன்றொண்டா வச்சுக்கொள்ளுங்க. அண்டு நம்ம ரொம்ப நேரமாக இதை வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அதில் இருக்கிற ரொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 80% குக் ஆகி தான் இருக்குது இல்லையா. ஸோ ஒரு 30 செகண்ட்லேயே வந்து ஒவ்வொரு பகுதிகளும் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகி வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி 2 ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு பகுதிகளாக நீங்கள் ரொட்டேட் பண்ணி டேர்ன் பண்ணி அதை செஞ்சு எடுத்தீங்கன்னாலே நமக்கு ஈஸியான மெத்தடில் இந்த ப்ராசஸிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இப்போ தான் என் சேனலில் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.